கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் எல்லாரையும் நேரடியாக உங்கள் வீடுகளில் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி நான் இந்த நேரம் இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிறேன். இஸ்ரேல் தேசத்திலிருந்து உங்கள் யாவருக்கும் நான் வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். நீங்கள் நினைக்கலாம், பிரதர் இஸ்ரேலில் இருக்கிற மாதிரி இல்லையே, எப்போ மாதிரி தானே இருக்குது மங்கள வார்த்தை பேக்ரவுண்டெல்லாம். நான் இஸ்ரேலுக்கு வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொடுத்துட்டு தான் வந்திருக்கிறேன். ஆனாலும் நான் இந்த நாட்களில் இந்த இடத்துல இருக்கிறபடியினால உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வாக்கு தத்தத்தின் தேசத்திலிருந்து, இந்த வேதாகம ஸ்தலங்களிலிருந்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா தீர்க்க தரிசனங்களும் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நிறைவேறுவதாக நான் சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் முடிஞ்சால் இன்றைக்கி யாரெல்லாம் இந்த மங்கள வார்த்தையை பார்க்கும்போது பின்னால் நிறைய விண்ணப்பங்களை நீங்கள் அனுப்புகிறீங்களோ, உங்களுக்காக இந்த விண்ணப்பங்களை நான் ஒரு 10 நாள் இஸ்ரேல் தேசத்தில் இருப்பேன். இஸ்ரேல் மற்றும் ஜோர்டான் மற்றும் எகிப்து தேசத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் டெய்லி இதில் டைப் பண்ணுகிற உங்கள் எல்லாருடைய விண்ணப்பங்களையும் நான் எனக்கு மெயிலில் அனுப்ப சொல்லி உங்களுக்காக அங்கிருந்து நான் ஜெபிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். எனவே நீங்கள் இந்த ப்ரோக்ராம் நடந்துகிட்ருக்கும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் யாருக்கு வேணுமோ நீங்கள் எல்லோரும் இதை ஃபார்வேர்ட் பண்ணி அவங்க விண்ணப்பங்களை இதில் கீழே அனுப்பிட்டீங்கன்னா அதை எனக்கு அவங்க எடுத்து அனுப்புவாங்க. அந்த வேதாகம ஸ்தலத்திலிருந்து, அந்த ப்ராமிஸ் லேண்டிலிருந்து உங்களுக்காக ஜெபிக்க அது ஏதுவாக இருக்கும். திருமணம் நடக்காத பிள்ளைங்க, கற்பம் திறக்காத பிள்ளைங்க, வியாதியில் இருக்கிறவங்க, தோற்று போனவங்க, கடனில் இருக்கிறவங்க எல்லாரும் நீங்கள் அனுப்புங்க. இந்த 10 நாட்களும் நான் அங்கே இருக்கும்போது உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஏதுவாக இருக்கும். திடீர்னு ஷூட்டிங் போயிட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் இந்த வாக்குறுதியை உங்களுக்கு கொடுக்க சொல்கிறார். என் பிள்ளைங்கள்ட்ட சொல்லி நீங்கள் அந்த விண்ணப்பத்தை டெய்லி உனக்கு மெயிலில் அனுப்ப சொல்லி அங்கே வச்சு என் பிள்ளைகளுக்காக யாரெல்லாம் அனுப்பியிருக்காங்களோ அத்தனை பேருக்காகவும் அங்கே எனக்கு ஜெபிக்கிறதற்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. நான் அங்கே இருந்துட்டு உங்களை நினச்சிக்கிறேன். உங்கள் விண்ணப்பங்களை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, இன்றைக்கி என்ன மங்கள வார்த்தை? நீதிமொழிகள் 8:17. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதிகாலையில் ஆண்டவரை தேடுறது ஒரு பெரிய கிருபை. நிறைய பேர் அதிகாலையில் இந்த மங்கள வார்த்தையை கேட்குறதே அதிகாலையில் ஆண்டவரை தேடுறதுக்கு அடையாளம். இது மங்கள வார்த்தையை நீங்கள் கேட்குறீங்க, ஆனால் அதிகாலையில் ஆண்டவரை தேடுற பிள்ளைங்க கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிக்கணும். அதுதான் நீங்கள் அதிகாலையில் ஆண்டவருக்கு கொடுக்கறது. இந்த மங்கள வார்த்தை மூலமாக ஆண்டவர் கொடுக்கறத நீங்கள் வாங்குறீங்க. வார்த்தை வடிவிலே வாங்கி அதன் பிறகு செயல் வடிவிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீங்க. அப்போ இது ஆண்டவர் கொடுக்கறத அதிகாலையில் எழும்பி வாங்குறீங்க. ஆனால் அதிகாலையில் எத்தனை பேர் ஆண்டவருக்கு துதி பலிகளை செலுத்துறீங்க? ரொம்ப ஈஸியாக ஒரு வழியை சொல்லித்தரேன். எப்படி பார்த்தாலும் காலையில் எழும்பி கொஞ்ச நேரம் நீங்கள் ரெடி ஆவீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணனா, காலைல பெட்லேருந்து எழும்பின உடனே அப்படியே உட்காந்து ஒரு நிமிஷம் உங்கள் குடும்பத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்படைக்கணும். கடந்த நாட்கள் எல்லாம் எப்படி உங்களை கண்ணின் மணி போல் காத்தார். பிரச்சனை ஒரு பக்கம் இருந்துச்சு, விரோதிகள் ஒரு பக்கம் இருந்தாங்க, எப்போயோ நான் அடிக்கலாம் சாகடிக்கலான்னு நினச்சாங்க. ஆனால் அதன் மத்தியிலும் எஸ்கேப் பண்ணி ஆண்டவர் உங்களை கொண்டு வந்தார். அதை நினச்சி முதல்ல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. அந்த ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளை ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறோம் அப்படின்னு நல்ல பேரோட புகழோட ஆண்டவர் வைப்பார். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? அதிகாலையில் ஆண்டவரை தேடணும். ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஆண்டவரை துதிக்கணும். அப்போ ஒரு சின்ன ஜெபம் பண்ணி நீங்கள் ஆண்டவரை துதிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெடி ஆவீங்க. பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் நல்ல ஆண்டவருடைய துதி பாடல்களை நீங்கள் நிறைய யூடியூப்பில் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் யூடியூப்பில் போட்டு விட்ருங்க. இப்போ தான் அலெக்ஸா அது இது என்னென்னமோ வருது, ஏதோ ஒன்றில் போட்டு விட்ருங்க, இல்லைனா மொபைலில் போட்டுருங்க, இல்லை வீட்டில் நல்லா வால்யூம் வச்சுட்டு அந்த பாடல்களை கேட்டுகிட்டே நீங்கள் குளிக்கலாம், பாடல்களை கேட்டுட்டு பல் வளர்க்கலாம், பாடல்களை கேட்டுட்டு ட்ரெஸ் பண்ணலாம். அந்த பாடல்களோட இணைஞ்சு நீங்கள் ஆண்டவரை துதிச்சுட்டே டிஃபன் சாப்பிடலாம். ஆண்டவரை துதிச்சுட்டே நீங்கள் காலையில் நீங்கள் ரெடியாக வேண்டிய எல்லா காரியத்தையும் அந்த பாடல்களை கேட்டுட்டு ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டு நீங்கள் கிளம்புறீங்கன்னா, நீங்கள் கொஞ்ச நேரம் ரெடியாகும் பொழுது அந்த பாடல்களோட இணைஞ்சு நீங்களும் பாடி ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, ஒரு துதியின் ஆவியானவர் உங்களிடத்தில் இருந்து ஆண்டவரை துதிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே கிளம்பும்போது பாருங்கள், ஒரு ஃப்ரீ மைண்ட், ஒரு பிளெஸ்ஸிங். இல்லைன்னா ஏதோ ஒரு சண்டை போட்டுட்டு அங்கே கத்தி இங்கே கத்தி கோவப்பட்டுட்டு அந்த அட்மாஸ்பியரை ஸ்பாயில் பண்ணிட்டு கிளம்பாதீங்க. கிளம்பும் பொழுதே தேவ பிரசன்னத்தில் நல்லா துதி பாடல்களை போட்டுட்டு
அந்த பாடலோடு சேர்ந்து நீங்கள் ஆண்டவரை துதிச்சிங்கன்னா போதும். எனக்கு காலையில் ஜெப நேரம்னு ஒன்று இருக்குது. அதில் இந்த ஜெப நேரம் முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுவேன்னா, நான் கிளம்பும்போது இது மாதிரி தான் துதி பாடல்களை போட்டுட்டு நல்லா அழகாக ஆண்டவரை ஆராதிச்சுட்டே நான் ரெடி ஆவேன். ஸோ அழகாக டெய்லி நானும் மங்கள வார்த்தை கேட்பேன். ஏன்னா கொடுக்கும் பொழுது நான் ஊழியக்காரன், கேட்கும்போது நானும் உங்களை மாதிரி பெனிஃபிஷியரி எனக்கு கிடைக்கும்னு சொல்லி நான் அந்த மங்கள வார்த்தை முடித்த உடனே நான் ரெடியாக ஆரம்பிப்பேன் பாருங்கள். அந்த நேரத்தில் போட்டுவிடுவேன். எனக்குன்னு ஒரு பிளேலிஸ்ட்டு. ஒரு வாட்டி 2 வாட்டி கேட்டிங்கன்னா அடுத்த நாள்லேருந்து யூடியூப்பில் அதுவே வந்து முன்னால் நிற்கும். ஃபுல் வால்யூமை வச்சுட்டு அதை கேட்டுகிட்டே இருப்பேன். அழகாக அதை கேட்டு ஆண்டவரை துதிக்கணும். அதை கேட்டுட்டு இருக்க மட்டும் இல்லை, அந்த பாடலோடு சேர்ந்து நீங்களும் பாடி 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 ஆண்டவரை துதிச்சிங்கன்னா அது பெரிய ஆசீர்வாதம். அந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்கும். அது நிமித்தம் நீங்கள் போகிற இடம் எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இதை நான் அனுபவிக்கிறேன், அதை உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி நம்ம துதிச்சிட்டு வெளியே வரும்பொழுது பார்த்திங்கன்னா, யாருக்கிட்டாவது நீங்கள் பேச்சு கொடுத்தீங்கன்னா கூட அவங்களிடத்துலேயும் அந்த ஒரு சமாதானம் புறப்பட்டு போகும். அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். அந்த துதிச்சிட்டு வெளியே வந்து நீங்கள் யாருக்காவது ஜெபம் பண்ணுறீங்க, இல்லைன்னா யாருக்காவது ஒரு வார்த்தை ஃபோனில் சொல்கிறீங்கன்னா அந்த வார்த்தை பலிக்கும். ஏன்னா நீ தேவ பிரசன்னத்தில் சொல்லுகிற காரியங்கள். உங்கள் பிள்ளைகளை ப்ளஸ் பண்ணுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் ஆண்ட்ரோ ஃப்ரம் நாகர்கோயில். என்னுடைய மகன் CA கோர்ஸ் படித்து வருகிறான். அவனுக்கு CA ஃபவுண்டேஷன் எக்ஸாம் மிகவும் கடினமாக இருந்தது. தேர்வில் வெற்றி பெறுவானா என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தோம். எல்லாரும் என்னிடம், ஏன் அந்த படிப்பிற்கு அவனை அனுப்பினீங்க, பாஸ் ஆவது ரொம்ப கஷ்டம் என்று சொல்லி பயமுறுத்தினார்கள். நான் ஒவ்வொரு நாளும் யூடியூப் வழியாக சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் வழங்கும் மங்கள வார்த்தை ஜெபத்தை கேட்டு அவருடன் இணைந்து ஜெபித்தேன். மகனுக்கு ஏப்ரல் மாதம் ரிசல்ட் வரும் நாளில் சகோதரர் மங்கள வார்த்தை ஜெபத்தின் போது, உங்களுடைய பிள்ளைகளின் படிப்பை ஆண்டவர் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகிறார் என்று தீர்க்க தரிசனம் சொல்லி ஜெபித்தார். கர்த்தருடைய கிருபையினால் அன்றைய தினம் வெளியான அந்த CA எக்ஸாம் தேர்வு முடிவில் என்னுடைய மகன் வெற்றி பெற்று விட்டான். மேலும் சகோதரர் சொன்னது போலவே ஆண்டவர் என்னுடைய மகனின் படிப்பை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு வந்துள்ளார். இப்பொழுது அவன் இன்டர்மீடியட் தேர்வுக்காக படித்து வருகிறான். மகன் பாஸ் ஆனால் சாட்சி எழுதுவேன் என்று பொருத்தனை செய்தேன். ஆனால் அதை செய்யாமல் காலம் தாழ்த்தி விட்டேன். சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் 19/7/2025 அன்று மங்கள வார்த்தை நிகழ்ச்சியில் நீங்கள் ஏதாவது பொருத்தனை செய்திருந்தால் அதை உடனே நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார். ஆண்டவர் சகோதரர் வழியாக அதை நினைவுபடுத்தினபடியினால் உடனே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி இந்த சாட்சி எழுதி சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுக்கு அனுப்பியுள்ளேன். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்ன கடினமான படிப்பு எடுத்திருந்தாலும் அதில் பாஸ் பண்ண வைக்கிறது கர்த்தர். அதிகாலையில் இருட்டோட எழும்பி ஆண்டவரை துதிக்க பழகுங்க. துதிச்சு தாவீது ராஜாவான மாதிரி கர்த்தர் உங்களுக்கும் ராஜ மேன்மையை தருவார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. அதிகாலையிலே உம்மை தேடி உம்மை கண்டடையத்தக்க சமயத்திலே உம்மை கண்டு உம்மை துதித்து உம்மை மகிமைப்படுத்தி தேவ பிரசன்னத்தோடு என் பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் வெளியே போகவும், அதைத் தொடர்ந்து என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தடைகள் நீங்கி நிறைய நன்மையான ஈவுகள், பூரணமான வரங்களும் செல்வங்களும் செல்வாக்குகளும் சுகமும் ஆரோக்கியமும் விடுதலையும் என் பிள்ளைகளுக்கு கிடைக்கும்படி இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எந்தெந்த பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட வயதாகிய திருமணம் நடக்கலைன்னு இன்னைக்கு கண்ணீரோடு இருக்கிறாங்களோ, ஆண்டவரை காலையிலே எழும்பி துதிக்க ஆண்டவர்களுக்கு கற்றுக் கொடுங்க. அந்த துதி என் பிள்ளைகளுடைய திருமண தடைகளை உடைக்கட்டும். அந்த துதி என் பிள்ளைகளுடைய கற்பத்தின் தடையை உடைக்கட்டும். அந்த துதி என் பிள்ளைகளின் முன்னேற்றத்தின் தடைகளை உடைச்சி என் பிள்ளைகளை வாழ வைக்கும்படி நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அற்புதம் செய்யும். இப்பொழுதும் திருமண நாள் மற்றும் பிறந்த நாளை நினைவுறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாயிருக்க கடவர் என்ற மங்கள வார்த்தை இந்த வருஷம் இந்த நிமிஷத்திலிருந்து அவர்களுடைய சிரசில் வைக்கப்பட்டு அது பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.